இன்றைக்கி ரொம்ப சுவையான பருப்பு பாயசம் தான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப சுவையாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். பருப்பு பாயசம் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் ஊற வச்ச அரை டம்ளர் சவ்வரிசியை சேர்த்துருக்கேன். இது ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1 டம்ளர் பாசி பருப்பு எடுத்துருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இப்போது சவ்வரிசி விசில் 4 விசில் வந்திருக்கு. விசில் அடங்குற வரைக்கும் இதை நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். சவ்வரிசி வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த பாசி பருப்பை இதில் சேர்த்து ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி 1/4 கிலோ வெல்லம் சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் வேக வைக்கலாம். இதில் ஒரு 5 ஏலக்காய் தள்ளி இந்த வெல்லத்திலேயே போட்டுக்குங்க. அரை மூடி தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காய் பால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரை ஓப்பன் பண்ணி பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த சர்க்கரை பாகை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை பாகும் பருப்பும் சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்குங்க. கொஞ்சம் போதும், ஜாஸ்தி போட வேண்டாம். கொதி வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த தேங்காய் பால் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் வதங்கட்டும்.
கொஞ்சம் முந்திரி பழம் ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு பாயசத்தில் நம்ம சேர்த்தலாம்.